ஒருவருடைய பலவீனம் அன்பாக இருக்குமானால் அதனுடன் விளையாடாதே. அது உண்மையான அன்பு மட்டுமல்ல, உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் ஆகும். காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் தான் கொண்ட லட்சியத்தை மட்டும் மாற்றக்கூடாது. மனநிலைக்கு தகுந்தாற்போல் பேசிவிடாதீர்கள். ஏனென்றால் மனநிலை மாறலாம், ஆனால் பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது. எத்தனை இன்னல்கள் வந்தாலும் சரி, சிறந்த சிந்தனை மற்றும் உயர்ந்த எண்ணங்கள் நம்மை எப்பொழுதும் நிலையாக வைத்திருக்க உதவும். நான் அனைத்து உயிர்களையும் சமமாகவே கருதுகிறேன். இவரை விட இவர் இனியவர், இவரை விட இவர் இன்னாதவர் என எவரையும் கருதுவதில்லை. ஆனால் என்னை அன்போடு வணங்குபவர்கள் என்னுள் இருக்கிறார், நானும் அவர்களுள் வாழ்கிறேன். நீ அனுபவித்து கஷ்டங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது, பயப்படாமல் இரு. எல்லாம் நன்மைக்கே என நம்பு. நான் உன்னை கைவிட மாட்டேன். எல்லா கர்மங்களையும் விட்டு என்னையே சரணடை. நான் பாவங்கள் அனைத்திலிருந்தும் விடுவிக்கிறேன். எல்லாமே ஏதோ ஒரு காரியத்திற்காக நடக்கிறது. உங்களுக்கு நல்லது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கிறது, தீயது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கிறது. யாரையும் திட்டாதீர்கள், சாபம் விடாதீர்கள், கெடுதல் நினைக்காதீர்கள். நாம் எதை செய்கிறோமோ அதுவே நம்மை வந்து சேரும். நம் மனம் வருந்தினாலே போதும், நமக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கு தண்டனை கிடைத்தே தீரும். நீ யாரை சந்திக்க வேண்டும் என்பதை காலம் முடிவு செய்கிறது. உன் வாழ்க்கையில் யார் இருக்க வேண்டும் என்பதை உன் மனம் முடிவு செய்கிறது. உன்னுடன் யார் இருக்க முடியும் என்பதை உன் நடத்தை முடிவு செய்கிறது. யோகிகளின் இறைவனான கிருஷ்ணர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ, உன்னத வில்லாளியான அர்ஜுனன் எங்கெல்லாம் இருக்கின்றானோ அங்கெல்லாம் நிச்சயமாக செல்வமும் வெற்றியும் அசாதாரணமான வலிமையும் நியாயமும் இருக்கும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், அன்புடனும் பக்தியுடனும் ஒருவன் எனக்கு ஓர் இலையோ, ஒரு பூவோ, ஒரு பழமோ, நீரோ அளித்தால் அதனை நான் ஏற்கிறேன். எல்லாமே ஏதோ காரியத்திற்காக நடக்கிறது. உங்களுக்கு நல்லது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கிறது, தீயது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கிறது. அடுத்த நிமிடத்தை கூட நம் ஆள முடியாதென்பதே நிஜம். இதில் தேவையற்ற திமிர், வெறுப்பு, ஆணவம் போன்ற குப்பைகளை சுமக்க வேண்டாம். அன்பு செய்வோம். நீ சிந்திய கண்ணீர், நீ பட்ட துன்பம், அவமானம் சில மனிதர்களுக்கு வேடிக்கையாக இருக்கலாம். நீ பட்ட துன்பம் அந்த தெய்வத்திற்கு தெரியும். கர்மா அனைவரும் தக்க பதிலை கற்பிக்கும். கவலையை மறந்து நீ தர்மத்தின் வழியில் செல். பகவத்கீதையின் வழிமுறைகளை பின்பற்றுவதென்பது கிருஷ்ணரிடம் சரணடைதல் என்பதாகும். இவ்வாறு சரணடைவதுதான் பக்தி யோகத்தின் மிக உயர்ந்த பூரணத்துவமாகும்.